மனநல மருத்துவத்துல மரி போவனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். மரி போவன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவத்துல மரி போவனுடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். மரி போவன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர். இவர் 1913 ஜனவரி 31 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற டென்னசியோடைய ஹம்ப்ரிஸ் கவுண்டியில இருக்கிற வேவர்லியில பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் லூசியஸ் மரி போவன். இவர் 1937 ஆண்டு அந்த டென்னசியோடைய மெம்பிஸ்ல இருக்கிற மெடிக்கல் ஸ்கூல் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசியில மருத்துவ படிப்பை முடிச்சாங்க. அதை தொடர்ந்து இவர் அறுவை சிகிச்சை பயிற்சியை பெற்று ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆனாங்க. இந்த நிலையில 1939 ஆண்டு இரண்டாம் உலக போரானது தொடங்கியது. இதன் காரணமா இவர் 1941 ஆண்டுல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்ன்ற ராணுவ மருத்துவ படையில ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா பணியாற்ற தொடங்கினாங்க. அதுல காயமடையக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது தான் இவருடைய பொறுப்பா இருந்தது. அதை ரொம்பவும் திறமையோட இவர் செஞ்சு வந்தாங்க. அந்த நேரத்துல தான் போர்ல ஈடுபடக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் PTSDன்ற மனநோயானது ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா ராணுவ வீரர்கள் தொடர்ச்சியா போர்ல ஈடுபட்டு வரும்போது அடிக்கடி அவங்களுக்கு பக்கத்துல வெடிகுண்டுகள் வெடிக்கும். அதனால ராணுவ வீரர்கள் அதிர்ச்சி அடைவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களை போர்ல ராணுவ வீரர்கள் இழப்பாங்க. இந்த மாதிரியான கொடூரமான அனுபவங்களை நேரடியா ராணுவ வீரர்கள் அனுபவிக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மனநிலை பாதிக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமா ஓய்வில் இருக்கும்போது கூட போர் நடக்கிற மாதிரியான எண்ணம் ராணுவ வீரர்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்கள் தூங்கி இருக்கும்போது அவங்களுக்கு மேல குண்டு விழுவுது அப்படின்னு சடனா பயந்து எந்திரிப்பாங்க. இந்த மாதிரியான நிலை தான் இந்த PTSD அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய ராணுவ வீரர்கள் அந்த இரண்டாம் உலக போரின் போது பாதிக்கப்பட்டு வந்தாங்க. அப்படி பாதிக்கப்பட்டு வந்த ராணுவ வீரர்களை மனநல மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. இந்த எல்லா விஷயங்களையுமே மரி போவன் ஒரு ஆர்மி சர்ஜனா இருந்து கவனிச்சு வந்தாங்க. அதன் மூலமா தான் மரி போவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சர்ஜரின்ற அறுவை சிகிச்சையில இருந்து சைக்காட்ரின்ற மனநல மருத்துவத்துல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. பிறகு இவர் ஒரு மனநல மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க. இதுக்கிடையில 1945 ஆண்டு இரண்டாம் உலக போரானது முடிவுக்கு வருது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் சைக்காட்ரி ட்ரைனிங் பெறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவராகவே ஆகிடுறாங்க. பின்னர் 1946 ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய கேன்சஸ்ல இருக்கிற டொபேக்கோவுடைய மெனிஞ்சர் ஃபவுண்டேஷன் அங்க இவர் ஒரு ஃபெல்லோ இன் சைக்காட்ரியா சேர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பர்சனல் சைக்கோ அனலிஸ்டாவும் அங்க இவர் சேர்றாங்க. அந்த நேரத்துல அங்க அனுமதிக்கப்பட்டிருந்த மன நோயாளிகளை இவர் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்ற ஒரு வகையான மனநோயினால பாதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளை இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய தாட், அவங்களுடைய எமோஷன், அவங்களுடைய பிஹேவியர் எதுவுமே ஒண்ணுக்கொன்னு ஏத்த மாதிரி இருக்காது. ஒண்ணுக்கொன்னு முரண்பாடா இருக்கும். அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஏதோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். யாரோ எதையோ பத்தி பேசினா கூட தங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாம அமைதியா இருந்தா கூட காதுல ஏதோ கேட்டுட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஏதோ இருக்கு அப்படின்னா அந்த ஹாலிசினேஷன் பிரம்மையானது ஏற்படும். அது மட்டும் இல்லாம யாரோ அவங்கள கொல்ல வர்றாங்க அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பயந்துகிட்டே இருப்பாங்க. இப்படியான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ஸ்கிசோஃப்ரேனியா அப்படின்றது. இப்பேற்பட்ட பாதிப்பு எதனால ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் இவர் ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. என்னன்னா அந்த மெனிஞ்சர் ஃபவுண்டேஷன்ல இவர் ஸ்கிசோஃப்ரேனியா பார்த்துட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் அவங்களுடைய அம்மாக்கள் வர்றாங்களோ, அந்த பேஷண்ட்ஸோடைய மதர்ஸ் வர்றாங்களோ, அப்பெல்லாம் அவங்களுடைய நடவடிக்கை வித்தியாசமா இருக்கு அப்படின்றத மரி போவன் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுவே அவங்களுடைய ஃபாதர்ஸ் அப்பாக்கள் கிட்ட அந்த மாதிரி அவங்க காட்டல, மற்ற உறவினர்கள் கிட்ட காட்டல. ஆனா அதுக்கு மாறா அவங்களுடைய மதர்ஸ் வந்தா மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டாங்க. இதை இவர் கவனிச்ச பிறகு நுணுக்கமா அடுத்து அவங்களுடைய சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஸ்கிசோஃப்ரேனியானால பாதிக்கப்பட்ட அந்த அடல்ட்டுக்கும் அந்த அடல்ட்டோடைய மதருக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு, அதை பத்தி இவர் உன்னிப்பா கவனிச்சு வந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்தை இவர் தெரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா யார் யாரெல்லாம்
ஸ்கிசோஃப்ரேனியானால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய அம்மாக்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு உணர்வு ரீதியா வந்து நெருக்கமா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப அம்மா வந்து வருத்தப்பட்டா காரணமே இல்லாம இந்த பசங்களும் வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கோவப்பட்டா அதை நினைச்சு இந்த பசங்க வந்து பயப்படுவாங்க. அதே மாதிரி அம்மாவை சார்ந்தே வந்து இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க பாஸ்ட்ல. அதாவது கடந்த காலத்துல இந்த ஸ்கிசோஃப்ரேனியானால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் வந்து அம்மாவோட சேர்ந்தே இருந்திருக்கிறாங்க அப்படின்றத இவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் குறிப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமா அவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது, இப்ப ஒரு அம்மா வந்து இருக்கிறாங்க, அந்த பையனை வந்து அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப அவங்க வந்து பயந்து பயந்து வளர்ப்பாங்க. பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடா இருக்கும். அதே சமயம் இந்த பையனும் வந்து அம்மாவோட ரொம்ப நெருக்கமா இருப்பான். அப்ப என்ன நடக்கும்னா, அம்மாவுக்கு ஒண்ணுன்னா இவனால தாங்க முடியாது. அதே சமயம் இவனுக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் இருந்தாலும், இப்போ ஒரு விஷயத்த படிக்கணும் எடுத்து அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அந்த படிப்பை விட அம்மாவுக்கு என்ன படிப்பு பிடிக்கும் அப்படின்னு சுயமா சிந்திக்காம, தன்னுடைய அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி யோசிக்கிறனால தன்னுடைய சுயத்தை இழந்து, தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சத படிக்காம விட்டுட்டு, ஆனா படிக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருந்தாலும் படிக்காம விட்டுட்டு, அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும், அம்மா கோவப்படுறபடி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும்போது ஓரளவுக்கு மேல என்ன ஆகும்னா, அவங்களுடைய உடம்புல வந்து பயங்கரமான சில ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி ஆகும். குறிப்பா கார்டிசோல் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். அது வந்து பயங்கரமா வந்து இதன் மூலமா உற்பத்தி ஆகும். ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய பசங்களால தான் ஆசைப்பட்டதையும் பண்ண முடியாம, அவங்களுடைய அம்மாக்கு பிடிச்சதையும் ரொம்ப ஈடுபாடோட பண்ண முடியாம ஒரு மாதிரி அழுத்தத்துக்கு வந்து போவாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் மாற்றமானது மூளையில டோபமைன் அப்படின்ற அந்த ஹார்மோனுடைய அதிகப்படியான சுரப்புக்கு காரணமா அமையுது. இப்படி அதிகமா அந்த டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகும் போதுதான் இந்த ஹாலுசினேஷன் ஏற்படுறது, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி தோன்றது, பேசாத கேட்காத ஒண்ணு கேட்கிற மாதிரி தோன்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்து இந்த ஸ்கிசோஃப்ரேனியா ஏற்படுது. இத வந்து கிட்டத்தட்ட 8 வருஷ ஆராய்ச்சியில 1954 வரைக்கும் அந்த மெனிஞ்சர் ஃபவுண்டேஷன்ல இருந்தாங்க. ஸோ அப்ப இவர் வந்து மரி போவன் வந்து அதை வந்து ஒரு தியரியா வந்து கொண்டு வராங்க. இப்ப இதை உறுதிப்படுத்தணும். அதுக்காக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்ட்ல இருக்கிற பெத்தஸ்டாவோடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல போய் இவர் ஜாயின் பண்றாங்க. அங்க ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் 1954 தொடங்குறாங்க. என்னன்னா, உண்மையிலேயே ஸ்கிசோஃப்ரேனியானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு இவர் முடிவு செய்யறாங்க. இதுதான் ஃபேமிலி சிஸ்டம். இது ஏன் அப்படின்றத சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும். முதல்ல என்னன்னா, இந்த ஸ்கிசோஃப்ரேனியானால பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்தோடைய ஒரு வார்டுல வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலியை அலோவ் பண்றாங்க. இப்போ ஒரு நோயாளி இருந்தா அந்த நோயாளியினுடைய அப்பா அம்மா 2 பேருமே அந்த நோயாளியோட சேர்ந்து ஒரு கண்ணாடி அறைக்குள்ள வாழ்ற மாதிரி இவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்ப அவங்க அந்த அப்பா அம்மா அந்த பையன், அந்த நோயினால பாதிக்கப்பட்ட குழந்தை, இந்த 3 பேர்னால அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வெளியே என்ன நடக்குது அப்படின்றது பார்க்க முடியாது. ஆனா வெளியே இருந்து உள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி நிறைய நர்சஸை 24 மணி நேரமும் ஹையர் பண்ணி ரொம்ப நுணுக்கமா அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, ஒண்ணு, இப்ப அம்மா ஏன் அந்த பையனை வந்து இப்படி ரொம்ப அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க, அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு இவர் கண்டறியறாங்க. எங்க ஆரம்பிக்குதுன்னா, எப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்து அந்த சண்டையை சமாளிக்க முடியாம போகுதோ அப்ப இது மாறுது. எப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தை இருக்கிறாங்க. இப்ப அப்பா வந்து அம்மா கூட சண்டை போடுறாங்க, அம்மா வந்து கோவப்பட்டு அழுகுறாங்க, ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப அப்பானால அதை தாங்கிக்க முடியல. அதாவது இதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, குத்தம் எதுக்கு எடுத்தாலும் குத்தம், எதுக்கு எடுத்தாலும் அழுக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அப்பா வந்து அந்த குடும்பத்துல இருந்து விலக ஆரம்பிப்பார். விலகுறது அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஆபீஸ் போறது, இந்த மாதிரி இந்த அம்மாவினுடைய அந்த உணர்வை வந்து மதிக்கிறது இல்ல. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த அம்மா வந்து அந்த அவங்களுடைய பையன்கிட்ட வந்து, இங்க பாரு உங்க அப்பா வந்து சரியில்லை, இதே மாதிரி நீ இருந்துராத, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு
அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்க்க வளர்க்க அந்த பையன் வந்து அந்த அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்ப நானும் வளர்ந்து ஏதாவது ஒண்ணு அம்மாவுக்கு பிடிக்காதது பண்ணா அம்மா கோவப்படுவாங்க, அம்மா வருத்தப்படுவாங்க, அம்மா அழுவாங்க அப்படின்னு அந்த பையன் நினைக்கும் போது தான் நினைச்சது அந்த பையனுக்கு கிடைக்காம போகும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அது அவங்களுடைய அந்த பையனுடைய அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த பையன் உணர்ந்து அம்மா வந்து டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப டீச்சர் ஆவோம் அப்படின்னு படிக்க ஆரம்பிப்பான். ஆனா உண்மையிலேயே அந்த பையனுக்கு ஒரு டாக்டர் ஆகணுன்றதுதான் எண்ணம். அதனால அந்த டாக்டரும் ஆக முடியல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டீச்சர் வேலையும் பிடிக்கல. இப்ப இந்த ஒரு விஷயம் நடக்கும்போது பிடிச்சது கிடைக்கல, பிடிக்காதத பண்ணணும், வேற வழி இல்லை. அந்த சமயத்துலதான் இந்த மன அழுத்தம் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூளையில பாதிப்பு ஏற்பட்டு ஸ்கிசோஃப்ரேனியா ஏற்படுது. சோ இதை இவர் வந்து கண்டறிகிறாங்க. கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் தான் விளக்குறாங்க. 2 அம்சங்களை இவர் வந்து விளக்குறாங்க. ஒண்ணு வந்து டிஃபரன்சியேஷன் ஆஃப் செல்ஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு அம்மாட்ட இருந்து தனக்குன்னு ஒரு தனி சுயம் இருக்கு அப்படின்னு கருதாம அம்மா மனசுதான் தன்னுடைய மனசும் அப்படின்னு போறது. அது வந்து அந்த மாதிரி அந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் செல்ஃப் இல்லாம போறது முதல் பாதிப்பு. 2ஆம் பாதிப்பு என்னன்னா அந்த எமோஷனல் ட்ரையாங்கிள். எமோஷனல் ட்ரையாங்கிள் அப்படின்னா இப்ப சண்டை அம்மாக்கும் அப்பாக்கும் தான். அப்பா வந்து அம்மாவை கண்டுக்கிறது இல்லை, அதை தான் வந்து அம்மா பிள்ளைகிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப இது வந்து ஒரு முக்கோணமா மாறுது. அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து அப்பாவை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அம்மா மனநிலையும் பிள்ளை மனநிலையும் ஒரே தான் வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த நேரத்துலதான். அதுக்கப்புறம் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமா நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். காலப்போக்குல அம்மாவை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை ஏற்பட்டு அடுத்து இந்த ஸ்கிசோஃப்ரேனியா ஏற்படுது. சோ இந்த 2 அம்சங்களை இவர் வந்து ரொம்ப தெளிவா விளக்கினாங்க. சோ ஒரு 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 ஸ்கிசோஃப்ரேனியானால ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தா அவரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. அதுதான் வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படின்றது. இன்றைய காலகட்டத்தில் அதுதான் பண்ணப்படுது. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எங்க இருந்து பிரச்சனையை முடிக்க முடியும்னா அப்பாட்ட இருந்து. நீங்க பாருங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு நீங்க வந்து இவங்களை கண்டுக்காம போகும்போது இவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகிட்ட உங்களை பத்தி சொல்லி புலம்பி உங்களுடைய அந்த அந்த மனசு ஃபுல்லா அந்த பிள்ளையோடைய மனசும் அந்த அம்மாவுடைய மனசும் ஒன்னா மாற ஆரம்பிக்குது. சோ இங்கதான் வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத விளக்கி, ஒரு பிரச்சனை வந்தா அதை சமாளிக்க தெரியணும். சோ அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனைன்னா அதை அப்பா அம்மாவே சமாளிச்சுக்கணும். அப்பா வந்து அம்மாவை விட்டுட்டு தனியா போறது, அவருடைய வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்றத இவர் வந்து விளக்க முடியும். அப்படி விளக்குறதன் மூலமா என்ன நடக்கும், ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுத்து அப்ப அந்த பிரச்சனையினுடைய ஆரம்பத்தை முடிக்கிறதன் மூலமா பிரச்சனையினுடைய முடிவு வந்து இல்லாம போயிடும், பிரச்சனையே வராது. சோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்த முடியும். சோ அதுக்காக தான் இந்த ஆராய்ச்சியை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் 1954 இருந்து 1959 வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்ல மரி போவன் வந்து நிறைய நர்சஸ் வச்சுக்கிட்டு அந்த பேஷண்ட்ஸோடைய ஃபேமிலியை உன்னிப்பா கவனிச்சு இதை கண்டறிஞ்சாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய வாஷிங்டன் டிசியில இருக்கிற ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி மெடிக்கல் சென்டர்ல ஒரு ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காட்ரி, அதாவது மனநல மருத்துவ பேராசிரியரா பணியாற்ற தொடங்கினாங்க. அப்பவும் தொடர்ச்சியா இவருடைய ஆராய்ச்சி 1961 இருந்து செஞ்சு வந்தாங்க. அப்ப இவர் கண்டுபிடிச்ச அந்த சிஸ்டம், அதுக்கு பேரு தான் வந்து ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி அப்படின்றது. இது வந்து இன்றைய காலகட்டத்துல போவன் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி இவர் வந்து ஃபேமிலிக்கே சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ஃபேமிலி தெரப்பி அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா அது அந்த ஒரு மனநோயாளிக்கு மட்டும் அப்படின்னு பார்க்காம அந்த மனநோயாளியை சுத்தி என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு அதை சொன்னாங்க. அப்படி செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னாங்க. அதுக்கு பேரு சிஸ்டமிக் தெரப்பி. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் வந்து ரொம்ப தெளிவா விளக்கினாங்க. அதுக்கப்புறம் இவருடைய அந்த ஃபேமிலி சிஸ்டம் தியரி, அதுல வந்து 6 இன்டர் கனெக்டடா இருக்கக்கூடிய இன்டர்லாக்கிங் கான்செப்ட்ஸை இவர் வந்து கொண்டு வராங்க. 6 விஷயங்கள், அது 6மே வந்து ஒன்றை ஒன்று செயின் மாதிரி தொடர்பு கொண்டது. எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த டிஃபரன்சியேஷன் ஆஃப் செல்ஃப். எங்க வந்து ஒரு மகன் வந்து தன்னுடைய அம்மாவினுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நடந்துகிட்டு தனக்குன்னு ஒரு சுயம் இல்லைன்னு இழக்கிறானோ அப்பதான் அவனுக்கு முதல் பாதிப்பு வர ஆரம்பிக்குது. ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் செல்ஃப் இருக்கணும். அது இல்லைன்னா இந்த பாதிப்பு ஆரம்பிக்கும். அடுத்து 2வது வந்து எமோஷனல் ட்ரையாங்கிள். அதாவது 2வது எங்க பிரச்சனைன்னா, அந்த அப்பா அம்மா சண்டை போட்டு பிரியும் போது அம்மா அப்பாவை பத்தி பையன்கிட்ட சொல்லி பையனை தான் நம்புற மாதிரி அம்மா காட்டும் போது பையனுக்கும் வேற வழி இல்லாம போக ஆரம்பிக்குது. 3வதா வந்து
நியூக்ளியர் ஃபேமிலி எமோஷனல் சிஸ்டம் அப்படின்றது எப்படின்னா என்னன்னா அதன் மூலமா ஏற்படக்கூடிய பாதிப்பு. நான் சொல்லியிருந்தேன், அந்த ஒரு ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைச்சா அம்மாவுக்கு பிடிக்காதோன்னு நினைச்சுக்கிட்டே வேற ஒண்ணு செய்யறது. ஸோ அது வந்து ஒரு தன்மையான சூழல் அந்த பையனுக்கு உருவாகுது. அதுதான் இது. அதுக்கப்புறமா அந்த ஃபேமிலி ப்ரொஜெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இது என்னன்னா என்ன பிரச்சனை நடந்தாலும் அம்மா வந்து பையன்கிட்டயே வந்து பகிர்றது, பையன்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்றது. அதாவது தங்களுக்கு நடக்கக்கூடியது. இப்ப அவங்க வந்து நினைச்சிருப்பாங்க ஒரு அம்மா தன்னுடைய பையனால வெளியே போய் எதுவும் பண்ண முடியாது, யாரு கூடயும் பழக முடியாது அப்படின்னு அவங்க பயந்துருப்பாங்க. ஆனா அது அவங்க பயந்திருந்தாலும் மத்தவங்ககிட்ட சொல்லும் போது என் பையன் பயந்த பையன், என் பையன் யார்ட்டையும் பழக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபேமிலி ப்ரொஜெக்ஷன் ப்ராசஸ். இதுவும் வந்து அந்த பையனுக்கு அம்மா நம்மளை பத்தி இப்படி நினைக்கிறாங்க, அப்ப உண்மையிலேயே நம்ம இப்படிதான் போல அப்படின்ற அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த நிலை தான் இது. ஸோ இது மாதிரி அதுக்கப்புறமா வந்து மல்டி ஜெனரல் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ், இதுதான் அஞ்சாவது. அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு அப்பா அம்மா சண்டை போடும்போது அம்மா அழுதாலோ கோவப்பட்டாலோ குத்தம் சொன்னாலோ அதை சமாளிச்சு அன்பு காட்ட தெரியாம பேப்பர் படிக்கிறது, ஆபீஸ் போறது அப்படின்னு சொல்லி அப்பா போகக்கூடிய அந்த மனநிலை அவருக்கு அது எப்படி வந்திருக்கும்னா அவருடைய முன்னோர்கள் மூலமா. அந்த அப்பாவுடைய அப்பா அப்படி இருந்திருப்பாங்க, அதை பார்த்து பழகி இந்த அப்பாவும் அப்படி நடந்திருப்பாங்க. அப்ப இந்த அப்பா அப்படி நடந்துக்கும் போது அவரை பார்த்து பழகக்கூடிய மகன் வந்து அடுத்து அவனுக்கு கல்யாணம் ஆகும் போதும் அப்படிதான் நடந்துப்பான். ஸோ இதான் வந்து மல்டி ஜெனரல் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ். இது தலைமுறையா தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனை எங்கேயாவது ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கடைசி தான் எமோஷனல் கட் ஆஃப். இது என்னன்னா இது ஆறாவது. இது என்னன்னா இது ஓரளவுக்கு மேல அந்த பையனால அம்மாவையும் வந்து அம்மா பேச்சையும் கேட்க முடியாது, தான் பேச்சையும் கேட்க முடியாத நிலைமை ஏற்படும். அப்போ ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகி வீட்டை விட்டு ஓடிடுவான். அப்படி அந்த பையன் ஓடுனா கூட எங்க போனா கூட ஆனா அம்மா பத்தின ஞாபகம் இருக்கும், அம்மா அழுவாங்களோ அம்மா வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு தனக்கான சுயத்தை இழந்து அந்த நிலைமையில இருக்கிறது தான் எமோஷனல் கட் ஆஃப் அப்படின்றது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு அந்த ஃபேமிலி சிஸ்டம்ஸ் தியரி அதுல இந்த 6 விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். 1966க்குள்ள இதை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1964 இந்த காலகட்டத்திலே இவர் வந்து ஆனுவல் ஜார்ஜ் டவுன் ஃபேமிலி சிம்போசியம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1975ஆம் ஆண்டு இவர் வந்து இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, ஜார்ஜ் டவுன் ஃபேமிலி சென்டர் அப்படின்னு. இந்த மாதிரியான ஆராய்ச்சிக்காக அது இன்றைய காலகட்டத்துல போவன் சென்டர் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் ஃபேமிலி அப்படின்னு அழைக்கப்படுது இவருடைய பேர்ல. ஸோ அதையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்ன எல்லா விஷயங்களையுமே எழுதி 1978ஆம் ஆண்டு ஃபேமிலி தியரி இன் கிளினிக்கல் பிராக்டிஸ் அப்படின்ற டைட்டில்ல ஒரு ஒர்க்கே வெளியிட்டாங்க. சாரி, ஃபேமிலி தெரப்பி இன் கிளினிக்கல் பிராக்டிஸ் அப்படின்ற டைட்டில்ல ஒரு புக்கை எழுதி வெளியிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த 1978ஆம் ஆண்டு தான் அமெரிக்கன் ஃபேமிலி தெரப்பி அசோசியேஷன் அப்படின்னு ஒரு அசோசியேஷனே இவர் நிறுவினாங்க. அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவும் 1982 வரைக்கும் இவர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1985ஆம் ஆண்டு இவரை வந்து ஆரம்பத்துல பணியாற்றின மெனிங்கர் ஃபவுண்டேஷன் அவங்க தரப்பிலிருந்து மரி போவனுக்கு வந்து அலுமினஸ் ஆஃப் தி இயர் அவார்டு அது வந்து வழங்கப்பட்டது. அடுத்து 1986ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய டென்னசியில் இருக்கிற நாக்ஸ்வில்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டென்னசி தரப்பிலிருந்து இவருக்கு டிஸ்டிங்விஷ் அலுமினஸ் அவார்டு அது வந்து வழங்கப்பட்டது. இது மாதிரி பல கௌரவங்களை இவர் வந்து பெற்றாங்க. எவ்வளவு கௌரவங்களை பெற்றாலும் இவர் செஞ்ச சாதனைகளுக்கெல்லாம் அந்த கௌரவங்கள் ஈடு கிடையாது. ஏன்னா எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு டைவர்ஸ் நடந்தா மேரேஜ் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்கு. ஸோ ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் டைவர்ஸுக்கு போறதா போலையா அப்படின்றத அவங்க முடிவெடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி மாறி இருக்கு. அந்த காலத்துல ஒருத்தருக்கு மனநோய் வந்தா அது அவருக்கு மட்டும் மனதளவுல அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அது கை கொடுக்காது. உதாரணத்துக்கு சிக்ஸோஃப்ரேனியானால பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கும் போது மறுபடியும் அந்த நோயாளி குணமாயி வீட்டுக்கு போனாலும் அதே பிரச்சனை மீண்டும் வரும். அதன் மூலமா மறுபடியும் அந்த நோய் வந்து அந்த அந்த மனநோய் வந்து அந்த நோயாளிக்கு வந்துடும். இப்ப வரக்கூடாதுன்னா இதெல்லாம் பண்ணணும், ஒட்டுமொத்தமா அந்த ஃபேமிலிக்கே வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இன்றைய காலகட்டத்துல புரிதல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த பிணைப்பு வந்து வெறும் அம்மாக்கும் பையனுக்கும் மட்டும் கிடையாது, அம்மாக்கும் மகளுக்கும் கூட ஏற்படும். அதே மாதிரி மகளுக்கும் அப்பாக்கும் கூட ஏற்படும், அப்பாக்கும்
அப்பாக்கும் மகனுக்கும் கூட ஏற்படும். இது யார் ஃபர்ஸ்ட் சண்டை வரும்போது யாரு அந்த சண்டையை ஹேண்டில் பண்ண முடியாம விலகி போறாங்களோ, விலகி போன பிறகு யார் நொந்து போய் உட்கார்றாங்களோ அவங்க அவங்களுடைய சைல்டு கிட்ட சொல்லி வளர்க்கறது தான். ஸோ இதை சும்மா அம்மா பையன்கிட்ட மட்டும் இந்த பிணைப்பு இருக்கும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை அம்மா மகளுக்கும் இருக்கும், அப்பா மகளுக்கும் வரும், அப்பா மகனுக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் எமோஷனல் ட்ரையாங்கிள் அப்படின்றதுக்குள்ள அடங்கிரும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் பண்ண இவர் இறுதியா 1990 அக்டோபர் 9 அன்னைக்கு இவருடைய 77 வயசுல மரி போவன் இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் இன்று வரை பேசப்படக்கூடியதா இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட மரி போவன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்கறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமா பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் பேசின எல்லா விஷயங்களையுமே கூட டெக்ஸ்டாவே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், வேணும்னா அதையும் படிச்சு பார்க்கலாம். தேங்க்யூ.